ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகைச்சீட்டு வந்து நம்ம தங்கமாக வர வைக்கிறது வந்து லாபமா இல்லை பணமாக வந்து வர வைக்கிறது வந்து லாபமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8710 ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். நம்ம மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டுறோம்ல, அந்த அமௌண்ட்டுக்கு எப்படி நமக்கு வந்து தங்கத்தாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியுமான்னு தெரியல. அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு அதை சும்மா நார்மலாக வந்து சொல்லிடுறேன். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. 8710 ரூபா அன்றைக்கி கோல்டு ரேட்டு இருக்குது அப்படின்னா 5000 ரூபா வந்து நம்ம அமௌண்ட்டு போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் டிவைடட் பண்ணோம் அப்படின்னா 0.574 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு தங்கம் வந்து ஆட் ஆகுது. இது வந்து பேசிக் தான். இப்போ நம்ம சூஸ் பண்ணுறோம், இப்போ நகைச்சிட்டு போடுறோம் அப்படின்னா அமௌண்ட்லேயும் இருக்குது, கிராம்லேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு கால்குலேஷன் வந்து சொல்கிறேன். இதில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, கிராம் பெஸ்ட்டாக இல்லை அமௌண்ட்டு பெஸ்ட்டாக அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து நீங்கள் எந்த சீட்டு கிராமில் போட்டிருக்கீங்களா அமௌண்ட்டில் போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அமௌண்ட்டுன்னு சூஸ் பண்ணோம், கிராமுன்னு சூஸ் பண்ணோன்னா இப்படி தான் வந்து கால்குலேட் வந்து இருக்கும். இப்போ மாதம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜான்லேருந்து நவம்பர் வரைக்கும் 11 மாதம் மாதம் நம்ம 5000 ரூபா போடுறோம். நம்ம தங்கத்தோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம மாதம் வந்து 4535 ரூபா இருக்குது அப்படின்னா கடைசி மாதம் பார்த்திங்க அப்படின்னா 5514 ரூபாய்க்கு வந்துடும். வரவு வைக்கப்படும் தங்கத்தின் எடை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1.103 மில்லிகிராம் வந்து இருக்கும். அதே ஃபைனலாக முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா 10.600 மில்லிகிராம் தான் நமக்கு சேவாக இருக்கும். ஏன்னா கடைசி மாதத்தில் வந்து அப்படியே போக போக குறைஞ்சிட்டே இருக்கும். 1 கிராமில் ஆரம்பித்தது பார்த்திங்க அப்படின்னா 0.9707 மில்லிகிராம் தான் நமக்கு ஆட் ஆகும். ஏன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆக கிராம் வந்து நமக்கு அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும். நான் வந்து இந்த மே மாதம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து 8710 ரூபா வந்துருக்கு. நான் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா 5000 ரூபா வந்து நான் போட்டிருக்கேன். எனக்கு எவ்வளோ மில்லிகிராம் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னா 0.574 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகிருக்கு. இதே ஜூன் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 8950 ரூபா வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் அகெயின் வந்து 5000 ரூபா போடுறேன் அப்படின்னா 0.558 மில்லிகிராம் வந்து நமக்கு ஆட் ஆகும். இப்படியே வந்து நான் மேலேருந்து ஜூன், ஜூலை, ஜான், பிப்ரவரி வரைக்கும் நான் அப்படியே கட்டுறேன். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா 10950 நான் 11 மந்த்து நான் கட்டி முடிக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக எந்த அமௌண்ட்டுக்கு எடுக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம். இதே கிராம் பார்த்திங்க அப்படின்னா 0.456 மில்லிகிராம் வந்து நமக்கு ஆட் ஆகுது. இதே நான் 11 மந்த்தில் அமௌண்ட்டாக சேவ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 55000. இதே நான் கிராமாக வந்து சேவ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 5.558 மில்லிகிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 55000 இருக்குது. இதில் கிராமில் வந்து இருக்குது. ஸோ அமௌண்ட் பெஸ்ட்டாக இல்லை கிராம் பெஸ்ட்டாக அப்படின்றது ஈஸியாக வந்து பார்த்துடலாம். இப்போ கிராமில் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ, சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் அப் டு 18%. ஸோ இதுதான் வந்து 3 தான் இருக்கும். நம்ம வந்து எது சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம், எது வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதையும் பார்ப்போம். இப்போ 50% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ இதை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நகை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அது வந்து 12% வந்து வேஸ்டேஜில் வந்து இருக்குது. அப்போ 50% வேஸ்டேஜ் பே பண்ணோம் அப்படின்னா ஒரு 6% வேஸ்டேஜ் வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அமௌண்ட்டில் வந்து ஒரு 55000 வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வேஸ்டேஜின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த 6%க்கு மட்டும்தான் நம்ம வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுவோமா, அப்போ 3300 வந்து நமக்கு வருது. அப்போ மொத்தமாக கூட்டினோம் அப்படின்னா 58300 வந்து வருதா. அப்போ ஜிஎஸ்டின்னு இப்போ பார்க்கும்போது 58300 ப்ளஸ் ஒரு 1750 வந்து ஜிஎஸ்டி வருது. மொத்தமாக வந்து நம்ம எவ்வளோ வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா 5050 வந்து நம்ம வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுறோம். இதில் வந்து நான் கோல்டு ரேட்டு அந்த மாதிரி கோல்டோட தங்கத்தோட எடை நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம வேஸ்டேஜ் மட்டும் ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோ பே பண்ணுறத மட்டும் நான் இதில் சொல்லியிருக்கேன். அதே வந்து நம்ம நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லை, நீங்கள் 18%க்குள்ளே எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கா. ஸோ அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட்னு இருக்கா. ஏன்னா வேஸ்டேஜ்லேயுமே நமக்கு டிஃபர் ஆகும். 18% உள்ளது 50% சூஸ் பண்ணலாமா இல்லை நோ வேஸ்டேஜ் சூஸ் பண்ணலாமான்னு இருக்கும். ஏன்னா 50ன்ற போது நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுன்னு நம்ம நினைப்போம். பட் எவ்வளோ கால்குலேஷன் வந்து இடிக்குதுன்னு பார்ப்போமா. இப்போ அமௌண்ட்டே அதே அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 55000 சேவ் பண்ணியிருக்குமா, ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது ஒரு 3%. அப்போ 55000 × 3%ன்னு பார்க்கும்போது நமக்கு 1650 ரூபா தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 5050 ரூபா எங்கே இருக்குது,
1650 எங்கே இருக்குது? எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3500 நமக்கு வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நோ வேஸ்டேஜ். ஸோ இந்த நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் நமக்கு ஃப்ரீன்னு சொன்னனால நம்ம வந்து இங்கே வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. இதே இங்கே வந்து 50% சொன்னனால நம்ம 50% வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுறோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு. அப்போ இதுலேயே வந்து நமக்கு கிராம் பேஸ் வந்து பெஸ்ட்டு. அதுவுமே எதில் பெஸ்ட்டு அப்படின்னா நோ வேஸ்டேஜ் ஃப்ரீ அப் டு 18% நமக்கு பெஸ்ட்டுன்றது கிளியராக வந்து இதில் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? ஆனால் இதில் அமௌண்ட் பேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. இதில் நம்ம 50% வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும் அப்படின்னா கிராமாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இதே நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50% வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இதில் நோ வேஸ்டேஜ்னு சொல்கிறாங்களே அதனால் நம்ம கிராம்லேயே வந்து போட்டுருவோம். அமௌண்ட்டில் கட்டினோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. இதே கிராமில் கட்டினோம் அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் 1 மந்த் போனஸ்ன்ற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமில் பேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கிராம்லேயே வந்து நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் ஃப்ரீ அப்படின்றது நிறைய ஷாப்பில் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையானது வந்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நகைச்சிட்டு போகிறதே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிறது தான். அந்த ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம ஏன் 50%னாலும் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பே பண்ணி நீங்கள் வந்து நகை வந்து எடுக்காதீங்க. அந்த மாதிரி ஸ்கீமும் வந்து சூஸ் பண்ணாதீங்க. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் இப்போ நம்ம மொத்தமாக வந்து இவ்வளோ கிராம் வந்து நம்ம சேவ் பண்ணுவோம் கிராமாக இருக்கும்போது. இதே அமௌண்ட்டுன்ற போது அமௌண்ட்டாக தான் இருக்கும். கடைசியில் எந்த மாதம் என்ன அதுக்கு பிப்ரவரி அப்போ மார்ச்சில் எடுக்க போகிறோமா, மார்ச்சில் நம்ம எடுக்க போகும்போது கோல்டு ரேட் என்னவாக இருக்கும் அந்த கோல்டு ரேட்டுக்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு கிராமில் பெஸ்ட்டுன்னா நம்ம இப்போ இந்த மாதம் வந்து கோல்டு ரேட்டுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணுறோம். இதே போகன்றப்ப மில்லிகிராம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அமௌண்ட்டில் சேவ் பண்ணும்போது கடைசியாக என்ன கோல்டு ரேட்டு இருக்கோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கோல்டு ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் வந்து நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு வந்து ஒரு 11,200 இருக்கும் நம்ம 11 மந்த்து கழித்து எடுக்கும்போது. அப்போ வந்து 55,000 வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்குமா, டிவைடட் பண்ணோம் அப்படின்னா 11,200 டிவைடட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிராமுக்கு வாங்க முடியும் அப்படின்னா 4 கிராம் 4.910 மில்லிகிராமுக்கு வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம கிராமாக சேவ் பண்ணால் எவ்வளோக்கு வாங்குவோம், 5.558 மில்லிகிராம். ஸோ 5 கிராம்னா வைங்க. இதே நம்ம அமௌண்ட்டாக வாங்கும் போது 4 கிராம். இதிலே வந்து எவ்வளோ 1 கிராம் 500 மில்லி வந்து நமக்கு லாஸ் ஆகுறது. 1 கிராம் எப்படியுமே வந்து லாஸு. ஏன்னா அமௌண்ட்டில் சூஸ் பண்ணும்போது ஃபைனலாக வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் நமக்கு கிராம் வந்து கம்மியாயிருச்சு. அதான் 1 கிராம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகே, அது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப் டு 18% வரைக்கும் நம்ம வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியது இல்லையா. அப்போ நம்ம ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணுவோம். அப்போ ஜிஎஸ்டின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1650 வந்து வருது. இதே நம்ம கிராமில் சேவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1650 மட்டும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணி நாங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதே நம்ம கிராமில் சேவ் பண்ணோம் அப்படின்னா 5.558 மில்லிகிராம் வந்து நம்ம ஆட் ஆகிருக்கும். அமௌண்ட்டுன்னு சேரும்போது 4.910 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுது. நமக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா 0.648 கிராம்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள் வந்து கிராமில் வந்து சேவ் பண்ணுறது பெஸ்ட்டாக, அமௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் வந்து கிராம்லேயே வந்து 50% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ இருக்குது. அது சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை நோ வேஸ்டேஜ் ஃப்ரீ வந்து பெஸ்ட்டாக அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நமக்கு கோல்டு ரேட்டு வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டில் வந்து போடுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து கோல்டு ரேட் வந்து தாறுமாறாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம கிராம் தான் வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸ் வந்து பெஸ்ட்டு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.